வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா MA 4151 பேப்பர் யூனிவர்சிட்டி கொஷின்ஸை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் MA 4151 பேப்பர் யூனிவர்சிட்டி கொஷின்ஸ்க்கான சொல்யூஷன்ஸ் நம்ம அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 50 to 60% எல்லா ப்ராப்ளமே ஒர்க் அவுட் பண்ணியிருப்போம். இருந்தாலும் இப்போ கொஷின் வைஸ் என்னென்ன கொஷின்ஸ்லாம் நம்மக்கிட்ட இருக்குது, நம்ம இதெல்லாம் ரிவைஸ் பண்ண போகிறோங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். இதுதான் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் கொஷின். ஜனவரி 2022 2021 ரெகுலேஷனில் இந்த கொஷின் பேப்பர் எழுதியிருப்பீங்க. கண்டிப்பாக இந்த கொஷின் எல்லா கையிலும் இருந்திருக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 2022 நமக்கு MCA கொஷின் பேப்பர் என்ன இருக்குங்கிறத பார்த்துக்கலாம். அவங்களே ஹைலைட் பண்ணியிருப்பாங்க, இது MCAவா இல்லை ME MTech கோர்சஸாங்கிறது. ஸோ ஆனால் கோர்ஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு MA 4151 பேப்பர் தான். ஸோ சிலபஸ் வைஸ் நமக்கு சேம் கண்டென்ட் தான், பட் கொஷின் சில சமயம் நமக்கு மாற்றி கொடுத்துருப்பாங்க. அடுத்த கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா ME MTech கொஷின் பேப்பர்லேயே நமக்கு 2022 ஏப்ரல் அண்ட் மே இந்த டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பர் ஈவன் செமஸ்டரில் வந்திருக்கும். ஸோ அந்த பேட்டர்னில் எப்படிலாம் எழுதியிருப்பாங்க 2021 ரெகுலேஷன் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அண்ட் MCA கொஷின் பேப்பர் ஏப்ரல் மே 2022 அதே அகாடமிக் இயரில் நமக்கு MCA ஸ்டூடெண்ட்ஸ் MA 4151 பேப்பர் என்ன கொஷின்ஸ் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 2022லேயே பார்த்தீங்கன்னா MEயில் 2 செட்டு கொஷினும் MCAயில் 2 செட்டு கொஷினுமே நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நவம்பர் டிசம்பர் 2022லேயே ME MTech இந்த கோர்சஸ்க்கான பேப்பர்ஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதில் MCA அண்ட் ME ரெண்டுமே ஒரே கொஷினாக தான் ஃபாலோ பண்ணியிருந்தாங்க 2021 ரெகுலேஷனில். அடுத்தது நமக்கு நவம்பர் டு டிசம்பர் 2023. ஸோ 23ல் ME MTech அண்ட் MCA ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரே கொஷின்ஸ் தான் அந்த பேட்டர்னில் இருந்தது. ஸோ இவங்களுக்கான கொஷின் பேப்பரில் என்னென்ன இப்படியெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம் இனிமேல். அடுத்து ஏப்ரல் மே 2024ல் அப்ளைட் ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ME அண்ட் மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் 2 இயர்ஸ் கோர்ஸ்க்கான கொஷின் பேப்பரும் இது தான். அடுத்து நவம்பர் டு டிசம்பர் 2024க்கு நமக்கு MA 4151 பேப்பர் கொஷின் பேப்பர் இந்த கொஷின் பேப்பரு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 2023 அண்ட் 24க்கான கொஷின் பேப்பர்ஸு MA 4151 பேப்பர் கொஷின் பேப்பர்ஸு. அடுத்து பார்க்க போகிற கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா ME MTech கொஷின் பேப்பர் தான், பட் அட்டானமஸ் காலேஜில் எப்படியெல்லாம் கொஷின்ஸ் கெட் பண்ணியிருக்காங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கொஷின் பேப்பர்ஸ்லேயும் நம்ம இப்போ ஆன்சர்ஸ் பார்த்துக்கலாம். அண்ட் லாஸ்ட் இப்போ 2025 ஏப்ரல் மே ஜூன் 23 நீங்கள் எக்ஸாம் எழுதிருப்பீங்க ஜூன் 24ல். ஸோ அந்த கொஷின் பேப்பரையும் நாங்கள் கேதர் பண்ணியிருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா 2021 ரெகுலேஷனில் ஃபர்ஸ்ட் கொஷின் பேப்பராக இருந்த கொஷினில் இருந்து டில் 2025 இப்போ ஜூன் மாதம் எழுதின எக்ஸாம் வரை இருக்கிற எல்லா கொஷினுமே கேதர் பண்ணியிருக்கோம். ஸோ தட் மெயின் ரீசன் இப்போ இனிமேல் நம்ம யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருந்தாலும் இன்னும் ஷார்ட்டாக எப்படிலாம் போடுறது, எந்தெந்த மாதிரி மெத்தட்லாம் டைரக்ட் மெத்தடு ஸ்டெப்ஸ் எப்படிலாம் ரெடியூஸ் பண்ணலாம், எந்தெந்த ப்ராப்ளம்ஸ் ரிப்பீட்டடாக இருக்குது அப்படிங்கிற ஒரு அனாலிசிஸில் இனிமேல் நம்ம யூடியூப் சேனலில் எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷன்ஸ் வரும். அது செக்ஷன் A, செக்ஷன் B, செக்ஷன் C, பார்ட் A, பார்ட் B, பார்ட் C எல்லா கேட்டகரியிலுமே 2 மார்க் கொஷின் ஆகட்டும், 13 மார்க் கொஷின் ஆகட்டும், 15 மார்க் கொஷின் எல்லா கொஷின்ஸ்க்குமே வித்தவுட் சாய்ஸில் ஆன்சர்ஸ் போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனிமேல் நமக்கு ஸ்டடி ஸ்டார்ட் ஆகிட்டு ஸோ இந்த செமஸ்டருக்கு நீங்கள் இப்போ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, அப்படி இல்லை கம்மிங் எக்ஸாம் நீங்கள் எழுத ரெடியாக இருக்கீங்க, ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். டெய்லி 2 or 3 ப்ராப்ளம்ஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா கணிதப்பிழை@gmail.com நம்ம சேனலோட மெயில் ஐடிக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.